365 நாட்கள் பைபிள் சவாலின் 75வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் நீதிபதிகள் 13 முதல் 15 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு சம்சோன் கதையை அறிமுகப்படுத்தி தேவன் முழுமையானவர்கள் அல்லாத மனிதர்களையும் தனது நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்த முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் கொடுத்த அழைப்பை மதித்து அவரது வழிநடத்துதலில் விசுவாசமாக இருந்து நமது பலத்தை விட அவரது வல்லமையை சார்ந்து வாழ ஊக்கப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் வைத்துள்ள அழைப்புக்கு ஏற்ப வாழ எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் அவரது வல்லமையில் நம்பிக்கையுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 75 of the 365 days Bible challenge. Today we will be reading from Judges chapter 13 to 15. These passages introduce the story of Samson, reminding us that God can use even imperfect people to accomplish His purposes. May today's reading encourage us to value God's calling, remain faithful to His guidance, and rely on His strength rather than our own abilities. Lord, help us live in a way that honors the calling You have placed on our lives. Let us begin with humility and trust in His power. நியாயாதிபதிகள் அதிகாரம் 13. Judges chapter 13. வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷமளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். Verse 1. And the children of Israel did evil again in the sight of the Lord. And the Lord delivered them into the hand of the Philistines 40 years. வசனம் 2. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். Verse 2. And there was a certain man of Zorah, of the family of the Danites, whose name was Manoah, and his wife was barren, and bare not. வசனம் 3. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். Verse 3. And the angel of the Lord appeared unto the woman, and said unto her, Behold now, thou art barren, and bearest not, but thou shalt conceive, and bear a son. வசனம் 4. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. Verse 4. Now therefore beware, I pray thee, and drink not wine nor strong drink, and eat not any unclean thing. வசனம் 5. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி இரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். Verse 5. For, lo, thou shalt conceive, and bear a son, and no razor shall come on his head, for the child shall be a Nazarite unto God from the womb. And he shall begin to deliver Israel out of the hand of the Philistines. வசனம் 6. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கேயிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்குச் சொல்லவுமில்லை. Verse 6. Then the woman came and told her husband, saying, A man of God came unto me, and his countenance was like the countenance of an angel of God, very terrible. But I asked him not whence he was, neither told he me his name. வசனம் 7. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும்
தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். Verse 7. But he said unto me, Behold, thou shalt conceive, and bear a son, and now drink no wine nor strong drink, neither eat any unclean thing, for the child shall be a Nazarite to God from the womb to the day of his death. வசனம் 8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். Verse 8. Then Manoah entreated the Lord, and said, O my Lord, let the man of God which thou didst send come again unto us, and teach us what we shall do unto the child that shall be born. வசனம் 9. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடே இருக்கவில்லை. Verse 9. And God hearkened to the voice of Manoah, and the angel of God came again unto the woman as she sat in the field. But Manoah her husband was not with her. வசனம் 10. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ, அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். Verse 10. And the woman made haste, and ran, and showed her husband, and said unto him, Behold, the man hath appeared unto me, that came unto me the other day. வசனம் 11. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். Verse 11. And Manoah arose, and went after his wife, and came to the man, and said unto him, Art thou the man that spakest unto the woman? And he said, I am. வசனம் 12. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். Verse 12. And Manoah said, Now let thy words come to pass. How shall we order the child? And how shall we do unto him? வசனம் 13. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து. Verse 13. And the angel of the Lord said unto Manoah, Of all that I said unto the woman, let her beware. வசனம் 14. திராட்சைச் செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும், திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானதொன்றும் புசியாமலும், நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கைக்கொள்ள கடவள் என்றார். Verse 14. She may not eat of any thing that cometh of the wine, neither let her drink wine or strong drink, nor eat any unclean thing. All that I commanded her let her observe. வசனம் 15. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காகச் சமைத்துக் கொண்டு வருமட்டும் தரித்திரும் என்றான். Verse 15. And Manoah said unto the angel of the Lord, I pray thee, let us detain thee, until we shall have made ready a kid for thee. வசனம் 16. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனபலி இடவேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்குச் செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். Verse 16. And the angel of the Lord said unto Manoah, Though thou detain me, I will not eat of thy bread. And if thou wilt offer a burnt offering, thou must offer it unto the Lord. For Manoah knew not that he was an angel of the Lord. வசனம் 17.
அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். Verse 17. And Manoah said unto the angel of the Lord, What is thy name, that when thy sayings come to pass we may do thee honor? வசனம் 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். Verse 18. And the angel of the Lord said unto him, Why askest thou thus after my name, seeing it is secret? வசனம் 19. மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜனபலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்குச் செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. Verse 19. So Manoah took a kid with a meat offering, and offered it upon a rock unto the Lord. And the angel did wondrously, and Manoah and his wife looked on. வசனம் 20. அக்கினி ஜூவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜூவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். Verse 20. For it came to pass, when the flame went up toward heaven from off the altar, that the angel of the Lord ascended in the flame of the altar. And Manoah and his wife looked on it, and fell on their faces to the ground. வசனம் 21. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து. Verse 21. But the angel of the Lord did no more appear to Manoah and to his wife. Then Manoah knew that he was an angel of the Lord. வசனம் 22. தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். Verse 22. And Manoah said unto his wife, We shall surely die, because we have seen God. வசனம் 23. அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போடச் சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்கதகன பலியையும் போஜனபலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். Verse 23. But his wife said unto him, If the Lord were pleased to kill us, he would not have received a burnt offering and a meat offering at our hands. Neither would he have showed us all these things, nor would as at this time have told us such things as these. வசனம் 24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Verse 24. And the woman bare a son, and called his name Samson. And the child grew, and the Lord blessed him. வசனம் 25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். Verse 25. And the Spirit of the Lord began to move him at times in the camp of Dan between Zorar and Eshtaol. நியாயாதிபதிகள் அதிகாரம் 14. Judges chapter 14. வசனம் 1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. Verse 1. And Samson went down to Timnath, and saw a woman in Timnath of the daughters of the Philistines. வசனம் 2. திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். Verse 2. And he came up, and told his father and his mother, and said, I have seen a woman in Timnath of the daughters of the Philistines. Now therefore get her for me to wife. வசனம் 3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி,
நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். Verse 3. Then his father and his mother said unto him, Is there never a woman among the daughters of thy brethren, or among all my people, that thou goest to take a wife of the uncircumcised Philistines? And Samson said unto his father, Get her for me, for she pleaseth me well. வசனம் 4. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். Verse 4. But his father and his mother knew not that it was of the Lord, that he sought an occasion against the Philistines. For at that time the Philistines had dominion over Israel. வசனம் 5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சத் தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. Verse 5. Then went Samson down, and his father and his mother, to Timnath, and came to the vineyards of Timnath. And, behold, a young lion roared against him. வசனம் 6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. Verse 6. And the Spirit of the Lord came mightily upon him, and he rent him as he would have rent a kid. And he had nothing in his hand, but he told not his father or his mother what he had done. வசனம் 7. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். Verse 7. And he went down and talked with the woman, and she pleased Samson well. வசனம் 8. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீக் கூட்டமும் தேனும் இருந்தது. Verse 8. And after a time he returned to take her, and he turned aside to see the carcass of the lion. And, behold, there was a swarm of bees and honey in the carcass of the lion. வசனம் 9. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. Verse 9. And he took thereof in his hands, and went on eating, and came to his father and mother, and he gave them, and they did eat. But he told not them that he had taken the honey out of the carcass of the lion. வசனம் 10. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படிச் செய்வது வழக்கம். Verse 10. So his father went down unto the woman, and Samson made there a feast, for so used the young men to do. வசனம் 11. அவர்கள் அவனை கண்டபோது அவனோடே கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். Verse 11. And it came to pass, when they saw him, that they brought 30 companions to be with him. வசனம் 12. சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். Verse 12. And Samson said unto them, I will now put forth a riddle unto you. If ye can certainly declare it me within the 7 days of the feast, and find it out,
Then I will give you 30 sheets and 30 change of garments. வசனம் 13. அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையைச் சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். Verse 13. But if ye cannot declare it me, then shall ye give me 30 sheets and 30 change of garments. And they said unto him, Put forth thy riddle, that we may hear it. வசனம் 14. அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. Verse 14. And he said unto them, Out of the eater came forth meat, and out of the strong came forth sweetness, and they could not in 3 days expound the riddle. வசனம் 15. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்துக் கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். Verse 15. And it came to pass on the 7th day, that they said unto Samson's wife, Entice thy husband, that he may declare unto us the riddle, lest we burn thee in thy father's house with fire. Have ye called us to take that we have? Is it not so? வசனம் 16. அப்பொழுது சிம்சோனின் பெண்சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையைச் சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். Verse 16. And Samson's wife wept before him, and said, Thou dost but hate me, and lovest me not. Thou hast put forth a riddle unto the children of my people, and hast not told it me. And he said unto her, Behold, I have not told it my father nor my mother, and shall I tell it thee? வசனம் 17. விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். Verse 17. And she wept before him the 7 days, while their feast lasted. And it came to pass on the 7th day, that he told her, because she lay so upon him. And she told the riddle to the children of her people. வசனம் 18. ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகுமுன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிட்டாரியால் உழாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். Verse 18. And the men of the city said unto him on the 7th day before the sun went down, What is sweeter than honey, and what is stronger than a lion? And he said unto them, If ye had not plowed with my heifer, ye had not found out my riddle. வசனம் 19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். Verse 19. And the Spirit of the Lord came upon him, and he went down to Ashkelon, and slew 30 men of them, and took their spoil, and gave change of garments unto them which expounded the riddle. And his anger was kindled, and he went up to his father's house. வசனம் 20. சிம்சோனின் பெண்சாதியோவென்றால்
அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். Verse 20. But Samson's wife was given to his companion, whom he had used as his friend. நியாயாதிபதிகள் அதிகாரம் 15. Judges chapter 15. வசனம் 1. சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண்சாதியை காணப்போய், நான் என் பெண்சாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல். Verse 1. But it came to pass within a while after, in the time of wheat harvest, that Samson visited his wife with a kid. And he said, I will go in to my wife into the chamber. But her father would not suffer him to go in. வசனம் 2. நீ அவளை முற்றிலும் பகைத்துவிட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா? அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். Verse 2. And her father said, I verily thought that thou hadst utterly hated her. Therefore I gave her to thy companion. Is not her younger sister fairer than she? Take her, I pray thee, instead of her. வசனம் 3. அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி. Verse 3. And Samson said concerning them, Now shall I be more blameless than the Philistines, though I do them a displeasure. வசனம் 4. புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி. Verse 4. And Samson went and caught 300 foxes, and took firebrands, and turned tail to tail, and put a firebrand in the midst between 2 tails. வசனம் 5. பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்க்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சத் தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். Verse 5. And when he had set the brands on fire, he let them go into the standing corn of the Philistines, and burnt up both the shocks, and also the standing corn, with the vineyards, and olives. வசனம் 6. இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிறபோது திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன்தான். அவனுடைய பெண்சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். Verse 6. Then the Philistines said, Who hath done this? And they answered, Samson, the son-in-law of the Timnite, because he had taken his wife, and given her to his companion. And the Philistines came up, and burnt her and her father with fire. வசனம் 7. அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழிவாங்கினாலொழிய இளைப்பாரேன் என்று சொல்லி. Verse 7. And Samson said unto them, Though ye have done this, yet will I be avenged of you, and after that I will cease. வசனம் 8. அவர்களை சின்ன பின்னமாகச் சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கன்மலை சந்திலே குடியிருந்தான். Verse 8. And he smote them hip and thigh with a great slaughter, and he went down and dwelt in the top of the rock Etam. வசனம் 9. அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள். Verse 9. Then the Philistines went up, and pitched in Judah, and spread themselves in Lehi. வசனம் 10. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். Verse 10. And the men of Judah said, Why are ye come up against us?
And they answered, To bind Samson are we come up, to do to him as he hath done to us. வசனம் 11. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர்க்கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்னை ஏன் எங்களுக்கு இப்படிச் செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்குச் செய்தபடியே நானும் அவர்களுக்குச் செய்தேன் என்றான். Verse 11. Then 3,000 men of Judah went to the top of the rock Etam, and said to Samson, Knowest thou not that the Philistines are rulers over us? What is this that thou hast done unto us? And he said unto them, As they did unto me, so have I done unto them. வசனம் 12. அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என்மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். Verse 12. And they said unto him, We are come down to bind thee, that we may deliver thee into the hand of the Philistines. And Samson said unto them, Swear unto me, that ye will not fall upon me yourselves. வசனம் 13. அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். Verse 13. And they spake unto him, saying, No, but we will bind thee fast, and deliver thee into their hand, but surely we will not kill thee. And they bound him with 2 new cords, and brought him up from the rock. வசனம் 14. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. Verse 14. And when he came unto Lehi, the Philistines shouted against him, and the Spirit of the Lord came mightily upon him, and the cords that were upon his arms became as flax that was burnt with fire, and his bands loosed from off his hands. வசனம் 15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். Verse 15. And he found a new jawbone of an ass, and put forth his hand, and took it, and slew 1,000 men therewith. வசனம் 16. அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். Verse 16. And Samson said, With the jawbone of an ass, heaps upon heaps, with the jaw of an ass have I slain 1,000 men. வசனம் 17. அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத்லேகி என்று பேரிட்டான். Verse 17. And it came to pass, when he had made an end of speaking, that he cast away the jawbone out of his hand, and called that place Ramathlehi. வசனம் 18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருந்து சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழவேண்டுமோ என்றான். Verse 18. And he was so athirst, and called on the Lord, and said, Thou hast given this great deliverance into the hand of thy servant. And now shall I die for thirst, and fall into the hand of the uncircumcised. வசனம் 19. அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கூறி என்று பேரிட்டான்.
அது இந்நாள் வரையும் லேகியில் இருக்கிறது. Verse 19. But God clave in hollow place that was in the jaw, and there came water thereout. And when he had drunk, his spirit came again, and he revived. Wherefore he called the name thereof Enhakkore, which is in Lehi unto this day. வசனம் 20. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். Verse 20. And he judged Israel in the days of the Philistines 20 years. பைபிள் சவாலின் 75வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு நமது பலவீனத்தில் தேவனுடைய வல்லமை பூரணமாகிறது என்றும் மனிதர்கள் குறைவாக இருந்தாலும் அவரது திட்டங்கள் தொடர்கின்றன என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை தினமும் அவரை சார்ந்து விசுவாசமாக நிலைத்திருக்க உங்களை ஊக்கப்படுத்தட்டும். சம்சோன் கதையில் இன்று எந்த பாடம் உங்களுக்கு முக்கியமாக தோன்றியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 76வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 75 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's strength is made perfect in our weakness and His plans. Continue even when people fall short. Let His word encourage you to stay faithful and depend on Him daily. Comment below what lesson from Samson's story stood out to you today. And join us again tomorrow for day 76. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.